Hi friends, welcome to Amala Fashions. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 38 சைஸ் பியூட்டிஃபுல் ஹார்ட் ஷேப் நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேன்வாஸ் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி லைனிங் மேலே வச்சு அயன் பண்ணிக்கிறேன். இப்போ சுற்றிக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் நாச்சஸ் போட்டு அது கேன்வாஸில் அப்படியே மடித்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்டின் வந்து என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறது நான் ப்ளவுஸில் கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான். ஹார்டின் ஷேப்பில் வந்து லைனிங்கில் கேன்வாஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பேக் லென்த்து வந்து 16 இன்ச், நெக்கும் ஷோல்டரும் வந்துட்டு 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோல் கர்வ் லைன் வந்து 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். செஸ்ட் வித் வந்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்துட்டு 4 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கு லென்த்து வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டு பேக் நெக் அதை ட்ரா பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது 4 இன்ச் வச்சு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே தான் ஹார்ட் ஷேப் வரைய போகிறேன். இதை தான் நான் வந்து கேன்வாஸ்லேயுமே மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உள்ளக்க வந்து கரெக்டாக எக்ஸாக்டான அளவு மேலே வந்து 1 இன்ச்சுக்கு கேன்வாஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து நெக்கும் பேக் நெக் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக் ராங் சைடு மேலே லைனிங் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் லைனிங் இருக்குது. ஓகேவா? நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷோல்டர், ஆம்கோல், வேஸ்ட் லைன் எல்லாமே வந்துட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஹார்டின் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு நம்ம அங்கே 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, பேக் நெக்லேருந்து அதுக்கு கீழே இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே இந்த ஹார்டின் ஷேப் வச்சுருக்கோம். ஓகேவா? இதை அப்படியே ஹார்டின் சுற்றிக்கு அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, கேன்வாஸ் பக்கத்துலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சின்ன தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு உள்ளக்க வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம அந்த ஹார்டின் ஷேப்குள்ளே இருக்கிற அந்த ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் வந்து த்ரெட் வரைக்கும் போகணும், த்ரெட்டில் கட் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே வந்துட்டு ராங் சைடு டேர்ன் பண்ணிடலாம். இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, ராங் சைடு டேர்ன் பண்ணிட்டு அந்த ஹார்டின் ஷேப்பில் அந்த ஷார்ப் வரதுக்காக நான் ஒரு நீடில் வச்சு அந்த ஷார்ப்னஸ் எடுத்து விடுறேன். அவ்வளோதான். இதை அப்படியே பேக் சைடு வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து பேர்ல் ஹோல்டர் மிஷின். ஓகேவா? இது வந்து நான் டி நகரில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மிஷினில் வந்துட்டு இந்த மாதிரி பேர்ல் வச்சுட்டு இந்த ஹார்டின் ஷேப் சுற்றிக்கும் ஜிக்ஸாக் ஷேப்பில் அப்படியே பேர்ல் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது சாரீ வந்து க்ரீன் வித்து பிளாக் வித்து ரெட் கலர் காம்பினேஷன். ஸோ பிளாக் வந்து இந்த இதில் வெறும் மெரூன் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக அந்த பிளாக் இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்வாஸ் 1 இன்ச்க்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அப்படியே லாக் பண்ணுற மாதிரி நான் ஜிக்ஸாக் ஷேப்பில் அந்த பேர்ல் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த பேர்ல் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேப்ரிக்கே கிழிஞ்சிரும் இந்த பேர்ல் நம்ம எடுத்தோன்னா, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பேக் சைடு வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து பிரின்சஸ் கட் பேட்டர்ன். பிரின்சஸ் கட் பேட்டர்ன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.